சிவாயா. விருச்சிகம் ராசி ஜனவரி மாத பலன்கள். விருச்சிகம் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு. மாத துவக்கம் முதல் 21ஆம் தேதி வரை 9ஆம் இடமான கடகத்தில் நீச வக்கரம் பெற்று பின்னர் 22ஆம் தேதிகளில் வக்ரகதியில் 8ஆம் வீடான மிதுனத்தில் மாத இறுதி வரை பயணிக்கிறார். ராசிநாதன் நீசமானாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து தனது வீட்டை பார்ப்பது நல்ல அமைப்பு. 9இல் இருப்பது உங்கள் தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படும். ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருப்பது வக்ரகதியில் இருப்பது உங்கள் தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படும். கவனித்து கொள்ளவும். உங்கள் நிலையில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படும். இருப்பினும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் சிலருக்கு குடும்ப சண்டை, ஆரோக்கிய குறைவு மற்றும் பிரிவுகள் நடந்திருக்கலாம். அவை தற்போது குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருமானம் வர துவங்கும். இதுவரை குடும்பம் பிரிந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் வீட்டில் உள்ள சனி பகவானுடன் சேர்ந்து 28ஆம் தேதி வரை பயணிப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு நிலையில் மாற்றம் பெற்று மகிழ்ச்சி அடையும். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் அவப்பெயர் வரலாம், கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சூரியனுடன் 5ஆம் தேதி முதல் சேரவிருக்கிறார். உங்கள் முயற்சி வெற்றியடையும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்தி வரும். புதிய தொழில் ஒப்பந்தமாகும். கான்ட்ராக்ட் தொழில், வீடுமனை, சேல்ஸ் தொழில் சிறப்படையும். வெளிநாடு செல்ல விரும்புவோர் தற்போது முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும். அரசு வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்பவர்களும் வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என விருப்பம் உள்ளவர்கள் ப்ரமோஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வழி உண்டு. அடுத்தடுத்த மாதங்களில் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் கார், 2 வீலர் புதிதாக வாங்கவும் வெகு நாட்களாக ஆசைப்பட்டவர்களுக்கு வாகன யோகம் கிட்டும். பிள்ளைகளினால் எந்த கஷ்டமும் வராது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆன்மீக குருவின் உபதேசங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஆன்மீக சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித யாத்திரை சென்று வருவீர்கள். இதுவரை ராகுவினால் ஏற்பட்ட அவமானம், கஷ்டம், சந்தோஷ குறைவு இவை அனைத்தும் விரைவில் நீங்கும். அமைதியாக இருங்கள். ஓரிரு மாதங்களில் தீர்வு கிடைக்கும். விருச்சிகம் பொறுமையாக காக்கவும். மற்றபடி இம்மாதத்திற்கான சிறப்பு விசேஷங்கள்: ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி 26ஆம் தேதி திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. ஜனவரி 14 தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும், ஜனவரி 15 தை 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் பண்டிகையும் நடைபெறுகிறது. ஜனவரி 26ஆம் தேதி தை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. இந்த அமாவாசை இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் நீங்களும் மூதாதையர்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசியை பெறுங்கள். எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கட்டும். பல்லாண்டு வாழ்க. நன்றி. நமசிவாய.